FitG Big Bang Edge Test அக்டோபர் 18 சென்னை வண்டலூரில் 55 கோடி ரூபாய் செலவில் 700 மீட்டர் தூரத்திற்கு 6 வழிகள் கொண்ட இருவழிப்பாதை மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார். இதற்கான நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகரை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் புதிய மேம்பாலமானது 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வண்டலூரில் ரூபாய் 55 கோடி செலவில் 700 மீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 700 மீட்டர் தூரத்திற்கு 6 வழிகள் கொண்ட இருவழிப்பாதை மேம்பாலமாக இது உள்ளது. ஒரே பில்லரில் 6 வழி பாதைகள் கொண்டு அமைக்கப்பட்ட முதல் மேம்பாலம் இந்த மேம்பாலம் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வண்டலூர் மேம்பாலத்தை இந்த திறப்பு விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி தற்பொழுது பங்கேற்று அதனை காணொலி வாயிலாக திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு கடலூர் மாவட்டத்தில் ரூபாய் 30.24 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேம்பாலங்களையும் சென்னையில் ரூபாய் 108.13 கோடி மதிப்பீட்டில் 2 புதிய மேம்பாலங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை 45 வண்டலூர் மாம்பாக்கம் கேளம்பாக்கம் சாலை சந்திப்பில் ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. ஒரே பில்லரில் 6 வழி பாதைகள் கொண்டு அமைக்கப்பட்ட முதல் மேம்பாலம் வண்டலூர் மேம்பாலம். இந்த மேம்பாலம் திறக்கப்படுவதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களும் தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வரும் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் எளிதாக செல்ல முடியும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், இந்த மேம்பாலத்துடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வாக மிக முக்கியமான பாலமானது தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வண்டலூர் பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த பாலமானது 700 மீட்டர் நீளமுள்ள பாலமானது இந்த ஒரே பில்லரில் அமைக்கப்பட்ட 6 வழி பாலமானது தமிழகத்தில் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாலத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட சார்பில் சிறப்பான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட செயலர் சிட்லப்பாக ராஜேந்திரன் தலைமையில் ஏராளமான அதிமுக சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமாக திரண்டு நின்று முதலமைச்சரை வரவேற்றார்கள். தற்போது அந்த பாலம் முதலமைச்சரால் திறக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கிவிட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் தற்போது அந்த பாலம் வழியாக சென்று கொண்டிருக்கும் காட்சிகள் தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு ஒரு வாகனங்களும் அதேபோல சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனமும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் இந்த வாகனங்கள் செல்லும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாலம் திறந்த இதே இடத்துல மேலும் ஒரு சென்னையில் ஒரு பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி சாலை டைட்டில் பார்க் சந்திப்பு இந்திரா நகர் சந்திப்பு பகுதியில் 108.13 கோடி செலவில் யூ வடிவிலான ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. அந்த மேம்பாலத்திற்கான அடிக்கலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இந்த வண்டலூர் பகுதியில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதுபோல கடலூர் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் இருக்கின்ற பன்ருட்டி வட்டம் கீழமாட்டுவில் விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை பகுதியில் ஒரு பாலமும் அதே போல காட்டுமயிலூர் கொங்கராயன் பாளையம் சாலையில் உள்ள 2 பாலங்களையும்
வண்டலூர் பகுதியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாலம் திறந்த பிறகு முதல்வருடைய கான்வாய் வாகனமானது அந்த பாலம் வழியாக செல்கிறது. இங்கிருந்து இந்த கான்வாய் வழியாக சென்று அதன் பிறகு பல்லாவரம் மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறக்க உள்ளார். அந்த காட்சிகள் தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீரான், இந்த பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும்? சென்னையிலிருந்து சென்னை பெருங்குளத்தூரை கடந்து வண்டலூருக்கு செல்லும் போது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த பாலம் 2016ஆம் ஆண்டு அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன் பிறகு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த பாலம் அமைக்கும் பணிகள் தடைபட்டிருந்தது. தொடர்ந்து கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை தொழிலாளர்கள் இல்லாத நிலையில் உடனடியாக இந்த பாலம் பணிகளை முடித்து போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறையினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் பேரில் கொரோனா ஊரடங்கு காலத்துக்கு பிறகு இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத நேரத்தில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டது. தொடர்ந்து வெகு விரைவாக அந்த பாலத்தை கட்டி முடித்து அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பாலம் அமைக்கும் பணிகள் முற்றிலுமாக முடிந்துவிட்டது. இந்த பாலம் அமைக்கப்பட்டதன் மூலம் வண்டலூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும். சென்னையிலிருந்து பெருங்குளத்தூர் கடந்து செல்லும் பொழுது இந்த பாலம் உள்ள பகுதியிலிருந்து எளிதாக கடந்து செல்லலாம். அதே போல செங்கல்பட்டிலிருந்து சென்னை ஒரு வாகனங்களும் இந்த பகுதியிலிருந்து வரலாம். 6 வழி பாதையாக இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் வெகுவாக குறையும். இந்த பாலம் வெகுவாக குறையும். அந்த போக்குவரத்து நெரிசல் இனிமேல் இருக்காது என்ற தகவலை தான் தெரிகிறது. தற்போது முதலமைச்சர் பேசி வருகிறார். FitG Big Bang Edge Test. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.